Hi students, third chapter trigonometry, exercise 3.7. See the first sum. If a plus b plus c equal to 180 degree, prove that sin 2a plus sin 2b plus sin 2c equal to 4 sin a sin b sin c. Okay, now listen, given a plus b plus c equal to 180 degree. அப்போ c என்ன எப்படி எழுதிக்கலாம்? 180 மைனஸ் a plus b இந்த சைடு வந்துடும். 180 மைனஸ் a plus b எழுதிக்கலாம். I will take LHS sin 2a plus sin 2b plus sin 2c equal to first two terms sin plus sin formula 2 sin c plus d by 2 cos c minus d by 2. c இருக்க பிளேஸில் 2a, d இருக்க பிளேஸில் 2b. அப்போ 2 sin 2a plus 2b by 2 cos 2a minus 2b by 2. Okay. Now sin 2c write as it is. Here 2 common taken out, 2 to cancel a plus b. Here also 2 common taken out, cancel a minus b. Appa 2 sin a plus b cos a minus b equal to 2 sin c cos c. Okay. Next the a plus b equal to, இப்போ a plus b ன்னு எடுத்தோம்னா என்ன இருக்கலாம்? இந்த டேர்மில் இருந்து a plus b equal to 180 minus c ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? அப்போ a plus b பதிலாக 180 minus c. அப்போ 2 sin 180 minus c cos a minus b sin 2c formula 2 sin c cos c. Okay, that already you know. Now sin 180 minus theta, sin 180 minus theta which quadrant? Second quadrant. Second quadrantல sin positive 180 இருக்கிறதுனால எந்த சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அப்போ sin c. அப்போ sin 180 minus c equal to sin c. Okay, அப்போ 2 sin c cos a minus b 2 sin c cos c. Okay, அப்போ in this 2 sin c common. Okay, in this 2 sin c common, what is the balance? Cos a minus b plus cos c. Okay, now the c can be written as, what is the value? 180 minus a plus b. Okay, 180 minus a plus c. அப்போ 2 sin c into cos a minus b cos 180 minus theta which quadrant? Second quadrant. Cos negative 180 இருக்கிறதுனால எந்த சேஞ்சும் கிடையாது. அப்போ cos a plus b. அப்போ cos 180 minus a plus b equal to minus cos a plus b. Okay, அப்போ 2 sin c cos a minus b minus cos a plus b formula 2 sin a sin b. Okay, அப்போ 2 into 2 4 sin a sin b sin c. இதை நான் ப்ரூவ் பண்ணணும். ஓகே, நவ் இப்போ என்ன பண்ணுறோம்? இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்முக்கு பதிலாக அந்த மல்டிப்ளிகேஷன் ஃபார்முலா போட்டுக்கணும். 2 sin c plus d by 2 c minus cos c minus d by 2. ஓகே, எப்பயுமே அதே மாதிரி பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த டேர்மில் 180 மைனஸ் போடுவோம். ஓகே, ஈஸி மெத்தடுக்கு இந்த டேர்மில் 180 மைனஸ் போட்டு வேல்யூ கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட்டு காமன் எடுக்கணும். நெக்ஸ்ட் என்ன எடுக்கணும்? காமன் எடுக்கணும். திரும்ப இந்த டேர்முக்கு பதிலாக 180 மைனஸ் போட்டு சிம்பிளி பண்ண போகிறோம். நம்ம இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா we get ஆன்சர். சம் நெக்ஸ்ட் சம் பார்க்கும்போது உங்களுக்கு மெத்தட் புரியும். ஓகே, given a plus b plus c equal to 180 degree. செகண்ட் சம் பாரு, cos a plus cos b minus cos c equal to minus 1 plus 4 cos a by 2 cos b by 2 sin c by 2. ஓகே, அப்போ a plus b plus c equal to 180. நமக்கு ஆன்சரில் என்ன வேணும்? a by 2 plus b by 2 c by 2 வேணும். அதனால் a by 2 எல்லா டேர்மையும் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். இப்போ a by 2 plus b by 2 plus c by 2 equal to divided by 2 90. அப்போ c by 2 equal to 90 minus இந்த ரெண்டு டேர்மும் அந்த சைடு மைனஸாக வந்துடும். a by 2 plus b by 2வை a plus b by 2ன்னு எழுதிக்கலாம். ஓகே, now I will take LHS cos a plus cos b minus cos c. இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம் என்ன சொல்லியிருக்கேன்? மல்டிப்ளிகேஷன் ஃபார்முலா காஸ் ப்ளஸ் காஸுக்கு 2 cos a plus b by 2 cos a minus b by 2 மைனஸ் காஸ் c அப்படியே எழுதிக்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த ப்ளஸ் டேர்முக்கு மல்டிப்ளிகேஷன் ஃபார்முலா எழுதியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொன்னேன்? இந்த டேர்முக்கு 180 மைனஸ் போடணும். இங்கே 90 மைனஸ், இங்கே 90 சேஞ்ச் பண்ணிட்டோம். அதனால் a plus b by 2க்கு பதிலாக சார் a plus b by 2க்கு பதிலாக 90 மைனஸ் c by 2ன்னு எழுதிக்கலாம். அப்போ a plus b by 2க்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கிறேன்? 90 மைனஸ் c by 2. ஓகே, the remaining term write as it is. நெக்ஸ்ட்டு cos 90 மைனஸ் theta sin theta. அப்போ 2 sin c by 2 cos a minus b by 2 minus
இப்போ எனக்கு இங்கே சைன் சி பை டூ இருக்கிறதுனால இங்கே காஸ் சியை வந்து சைன் ஃபார்மில் வர்ற மாதிரி எழுதிக்கணும். காஸுக்கு காஸ் சிக்கு நமக்கு 3 ஃபார்மில் இருக்கும். அதில் 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் சி பை டூ. ஓகேயா, இங்கே சைன் சி பை டூ இருக்கிறதுனால இங்கே சைன் சி பை டூ வர மாதிரி இந்த டேர்முக்கு ஃபார்மில் எழுதியிருக்கும். ஓகே, நவ் 2 sin c by 2 cos a minus b by 2 மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 sin ஸ்கொயர் c by 2. ஓகே, இந்த -1 அங்கே கொண்டு போயிடுறேன். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும், காமன் எடுக்கணும். ஓகேயா, இப்போ இந்த 2 டேர்ம்லையும் 2 sin c by 2 காமன். அப்போ 2 sin c by 2 காமன் எடுத்தா cos a minus b by 2 பேலன்ஸ் இங்கே ஒரு sin c by 2. நெக்ஸ்ட் என்ன சொன்னேன், இந்த c by 2க்கு பதிலாக 90 மைனஸ் a மைனஸ் b a ப்ளஸ் b by 2 அதான் நம்ம எழுதி வச்சுருக்கோம். c by 2க்கு பதிலாக 90 மைனஸ் a ப்ளஸ் b by 2. ஓகே, அப்போ -1 2 sin c by 2 cos a minus b by 2 sin 90 minus theta cos theta அப்போ cos a plus b by 2. ஓகே, இப்போ -1 plus 2 sin c by 2. What is the formula in this one? Cos a by 2 minus b by 2 plus cos a by 2 plus b by 2. That is 2 cos a by 2 cos b by 2. So this is the formula. Okay, -1 2 into 2 4 cos a by 2 cos b by 2 sin c by 2 we get RHS. Okay, next sum sin squared a plus sin squared b plus sin squared c equal to 2 plus 2 cos a cos b cos c. Okay, now I will take LHS. LHS எடுத்துட்டு இப்போ sin squared aக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், 1 minus cos 2a by 2. sin squared bக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், 1 minus cos 2b by 2. So is 1 minus cos 2c by 2. எல்லா டேர்ம்லையும் 1 by 2 காமனாக இருக்குது. அதில் 1 by 2 வெளியே எடுத்துறேன். ஓகே, அந்த மேலே இருக்க 1 1 1 3 ஆயிரும். மைனஸ் காமனாக எடுத்துட்டோம்னா cos 2a ப்ளஸ் cos 2b ப்ளஸ் cos 2c. ஓகே, இந்த 1 by 2 3 மைனஸ் இப்போ இந்த டேர்மில் நம்ம எப்பயும் போல் போட போகிறோம். என்ன பண்ணுவோம், காஸ் ப்ளஸ் காஸ்க்கு மல்டிப்ளிகேஷன் ஃபார்முலா 2 cos 2a ப்ளஸ் 2b by 2 cos 2a minus 2b by 2. This term write as it is. Okay, 1 by 2 3 minus 2 common taken out cancel cos a plus b. 2 common taken out cancel cos a minus b. Now this one is cos 2c க்கு நமக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியும், 2 cos squared c minus 1. ஓகேயா, see that one 1 by 2 3 minus 2 cos a plus b நான் எப்படி எழுதிக்கலாம், 180 minus c. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ளஸ் டேர்முக்கு மல்டிப்ளிகேஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கிறோம். அப்புறம் இந்த a plus bக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், 180 மைனஸ் போடணும் இல்லையா. இப்போ 180 மைனஸ் c cos a minus b 2 cos squared c minus 1. Here 3 minus. ஓகே, நவ் இந்த டேர்மில் இருக்க -1 இங்கே முன்னாடி கொண்டு வந்திருக்கோம். 2 cos 180 minus theta 180 minus theta which quadrant, second quadrant minus 2 cos c. Okay, so this is cos 180 minus theta minus cos theta. அப்போ 2 minus 2 cos c cos a minus b 2 cos squared c. இப்போ ஏன் இந்த டேர்மை வந்து cos 2c cos ஃபார்முலாவை மாற்றணும்னு பார்த்தேன்னா இங்கே cos c வரும். ஓகே, இந்த 2 டேர்மில் இருந்து -2 cos c காமனாக வெளியே எடுக்கிறோம். ஓகே, இப்போ 1 by 2 3 மைனஸ் -1 அப்படியே இருக்குது. இந்த பிளேஸில் ரெண்டுலேயும் மைனஸ் காமனாக எடுத்திருக்கேன், 2 காமனாக எடுத்திருக்கேன், cos c காமனாக வெளியே எடுத்திருக்கோம். இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கும், cos a மைனஸ் b இருக்கும். இந்த பிளேஸில் ஏற்கனவே ஒரு மைனஸ் இங்கே வெளியே எடுத்ததுனால இந்த டேர்ம் மைனஸ் ஆயிரும், cos c. ஓகே, இப்போ 1 by 2 3 இப்போ இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போனோம்னா +1 ப்ளஸ் 2 cos c cos a minus b. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், இந்த சிக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்கேன், cos 180 minus a plus b cos 180 minus a plus b. That is 1 by 2 3 plus 1 4 plus 2 cos c cos a minus b. இந்த டேர்மை நான் எப்படி எழுதிக்கலாம், cos 180 minus theta which quadrant, second quadrantல மைனஸ். அப்போ இந்த மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். அப்போ cos a plus b. ஓகேயா, அப்போ மைனஸ் cos 180 minus theta minus cos theta. அப்போ இந்த மைனஸ் என்ன ஆயிடுச்சு, ப்ளஸ் ஆயிடுச்சு, ப்ளஸ் cos a plus b. அப்போ 1 by 2 4 plus 2 cos c
cos a minus b plus cos a plus b equal to 2 cos a cos b. Okay, அப்போ 1 by 2 4, 2 into 2 4 cos a cos b cos c. Okay, now 2 ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 இங்கேயும் 2 ஆல் டிவைட் பண்ணு 2 2 plus 2 cos a cos b cos c. See the fourth sum, sin squared a plus sin squared b minus sin squared c equal to 2 sin a sin b cos c. Okay, see that one. I will take LHS. Sin squared a sin squared b minus sin squared c. Okay, now sin squared a formula 1 minus cos 2a divided by 2. Sin squared b formula 1 minus cos 2b divided by 2 minus sin squared c formula 1 minus cos 2c by 2. Okay, 1 by 2 common taken out. Okay, this one is 1 minus cos 2a, 1 minus cos 2b, 1 இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனோம்னா minus 1 plus cos 2c. Okay, minus 1 plus 1 cancel. Okay, அப்போ 1 by 2 1 இந்த டேர்ம்லலாம் மைனஸை காமனாக வெளியே எடுத்துறேன். இந்த ரெண்டு டேர்மில் மட்டும் மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா minus cos 2a plus cos 2b, this one is plus cos 2c. Okay. Okay, cos 2a plus cos 2b formula cos plus cos. What formula? 1 by 2 1 minus 2 cos c plus d by 2 cos c minus d by 2. c க்கு பதிலாக 2a, d க்கு பதிலாக 2b. Okay, plus cos 2c. 1 by 2 1 minus 2 2 common taken out cancel cos a plus b, 2 common taken out cos a minus b plus cos 2c formula 2 cos squared c minus 1. Okay, now 1 by 2 1 minus 2 cos a plus b எப்படி மாற்றணும்னு சொல்லியிருக்கேன். ப்ளஸ் டேர்முக்கு மல்டிப்ளிகேஷன் ஃபார்முலா போட்டோம், கேன்சல் பண்ணிவிட்டு a plus bக்கு என்ன பண்ணணும் 180 minus c. a plus b equal to cos 180 minus c cos a minus b, 2 cos squared c minus 1 plus 1 minus 1 cancel. Okay, now 1 by 2 cos 180 minus theta, cos 180 minus theta which quadrant? Second quadrant, cos negative. அப்போ நெகட்டிவ் வரும்போது இங்கே ஒரு நெகட்டிவ் இருக்கிறதுனால பாசிட்டிவ் ஆயிரும். ஓகே, அப்போ 2 cos c cos 180 minus c minus cos c, ஆல்ரெடி ஹியர் 1 மைனஸ் அதனால் ப்ளஸ் ஆயிடுச்சு. அப்போ 2 cos c cos a minus b plus 2 cos squared c. ஓகே, இந்த பிளேஸில் cos c வந்திருக்கிறதுனால இங்கே cos c ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். cos 2cக்கு நமக்கு ஏற்கனவே இன்னொரு ஃபார்முலா தெரியும், 1 minus 2 sin squared c. இங்கே என்ன வருதோ காமன் எடுக்கிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ 1 by 2 2 cos c காமன், in this 2 cos c common, cos a minus b plus here balance cos c. என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு, இந்த டேர்மில் cக்கு பதிலாக 180 minus a plus b போடணும். 2 to cancel cos c cos a minus b, cக்கு பதிலாக 180 minus a plus b. ஓகே, cos 180 minus theta minus cos theta, அப்போ minus cos a plus b. ஓகே, அப்போ cos c cos a minus b minus cos a plus b equal to 2 sin a sin b. ப்ளஸ் இருந்தால் 2 cos a cos b, மைனஸ் இருந்தால் 2 sin a sin b. அப்போ we get 2 sin a sin b cos c, we get RHS. Okay, we get the RHS. Next, fifth sum, tan a by 2 tan b by 2 plus tan b by 2 tan c by 2 plus tan c by 2 tan a by 2 equal to 1. Okay, given, what is the given? It's a given value. So, a plus b plus c equal to 180 degree. ஓகே, இங்கே டேர்மில் எனக்கு a by 2 b by 2 இருக்கிறதுனால 2 ஆல் டிவைட் பண்ணிடுறேன். இப்போ a by 2 plus b by 2 plus c by 2 டிவைட் பண்ணால் 90. அப்போ a by 2 plus b by 2 equal to 90 minus c by 2. Taking tan on both sides. Taking tan on both sides. அப்போ tan a by 2 plus b by 2 equal to tan 90 minus c by 2. Okay, அப்போ tan a plus b equal to tan a plus tan b divided by 1 minus tan a tan b equal to tan 90 minus theta cot theta. அப்போ cot c by 2. cot c by 2 நான் எப்படி எழுதிக்கலாம், 1 by tan c by 2 எழுதிக்கலாம். ஓகே, now cross multiply. இந்த ரெண்டு டேர்மையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ tan a by 2 tan c by 2 plus tan b by 2 tan c by 2 equal to, இந்த டேர்ம் அப்படி கிராஸ் மல்டிப்ளை ஆச்சுன்னா 1 minus tan a by 2 tan b by 2. ஓகே, அந்த மைனஸ் டேர்மை அப்படியே அந்த சைடு LHS சைடு கொண்டு போகிறோம். அப்போ tan a by 2 tan c by tan b by 2
இந்த டேர்மை எடுத்துக்கிறோம், அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். tan a/2 tan b/2, அடுத்து tan b/2 tan c/2, நெக்ஸ்ட்டு tan a/2 tan c/2 equal to 1. Hence proved. We get a answer. Okay. Next, sixth one, sin a plus sin b plus sin c equal to 4 cos a/2 cos b/2 cos c/2. Okay. Now, sin a plus sin b plus sin c. LHS formula sin plus sin 2 sin cos plus term first multiplication formula மாத்திரம். அப்ப 2 sin a plus b/2 cos a minus b/2 plus sin c. ஓகே, அப்போ a/2 plus b/2ன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும், 90 minus c/2. அப்போ 2 sin 90 minus c/2 cos a minus b/2 sin c ஃபார்முலா 2 sin c/2 cos c/2. ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் தான் சம்மெல்லாம் ஈஸியாக போட முடியும். ஓகே, சம்மில் வர ஃபார்முலாஸை சைடில் எழுதி வச்சுக்கோங்க, அப்போ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்போ 2 sin c/2 cos c/2. ஓகே, sin 90 minus theta sin 90 minus theta cos theta, அப்போ cos c/2. அப்போ 2 cos c/2 cos a minus b/2 2 sin c/2 cos c/2. In this 2 cos c/2 common. ஓகே, காமன். அப்போ பேலன்ஸ் cos a minus b/2 sin c/2. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த டேர்முக்கு பதிலாக 90 minus a plus b/2. இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா. இந்த ரெண்டு டேர்ம் ப்ளஸ் டேர்முக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் ஃபார்முலா, அடுத்து இந்த டேர்முக்கு பதிலாக 180 மைனஸ் இல்லை 90 மைனஸ் போட்டு எழுதணும். இப்போ சிம்ப்ளிஃபை பண்ணிவிட்டு காமன் எடுக்கணும். காமன் எடுத்த பிறகு இந்த லாஸ்ட் டேர்முக்கு பதிலாக 180 மைனஸ் இல்லை 90 மைனஸ் போடணும் இல்லையா. நெக்ஸ்ட்டு 2 cos c/2 cos a minus b/2 sin 90 minus a plus b/2 cos a plus b/2. ஓகே, cos a/2 minus b/2 plus cos a/2 plus b/2ன்னு அர்த்தம். அப்போ இந்த டேர்முக்கு ஃபார்முலா 2 cos a/2 cos b/2 cos plus cos. அப்போ 2 cos a/2 cos b/2. அப்போ 2 into 2 4 cos a/2 cos b/2 cos c/2. That only we want. Okay. Next, seventh sum, sin b plus c minus a sin c plus a minus b sin a plus b minus c equal to 4 sin a sin b sin c. Okay, see that one I will take LHS. Now b plus c க்கு பதிலாக நான் என்ன எழுதலாம், 180 minus a ன்னு எழுதலாம். ஓகே, a plus b plus c equal to 180. அப்போ b plus c க்கு பதிலாக என்ன எழுதலாம், 180 minus a, already here 1 minus a, plus sin c plus a க்கு பதிலாக நான் என்ன எழுதலாம், 180 minus b, already here 1 minus b. Here also a plus b க்கு பதிலாக நான் என்ன எழுதலாம், 180 minus c, already here 1 minus c. ஓகே, அப்போ இந்த டேர்மை நான் எப்படி எழுதிக்கலாம், sin 180 minus a minus 2a sin 180 minus 2b sin 180 minus 2c. ஓகே, sin 180 minus theta sin theta, அப்போ sin 2a similarly sin 2b similarly sin 2c. ஓகே, இப்போ நம்ம ஏற்கனவே போட்ட மெத்தடுக்கு இந்த டேர்ம் வந்துருச்சு. இப்போ sin plus sinக்கு ஃபார்முலா 2 sin 2a plus 2b/2 cos 2a minus 2b/2 sin 2c, write as it is. Now 2 common taken out, cancel sin a plus b. Here 2 common taken out, cancel cos a minus b. Sin 2c formula 2 sin c cos c. Sin 2c na 2 sin c cos c. Sin c மட்டும் இருந்தால் sin c/2 cos c/2 ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ 2 sin a plus bக்கு பதிலாக என்ன ஃபார்முலா, 180 minus cன்னு எடுத்துக்கணும் இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு a plus bக்கு பதிலாக 180 minus c cos a minus b 2 sin c cos c. What is the sin 180 minus theta? Sin theta. அப்போ 2 sin c cos a minus b plus 2 sin c cos c. Okay, அப்போ in this 2 which one is common? 2 sin c common. Taken out cos a minus b cos c. Next step என்னது, c க்கு பதிலாக 180 minus a plus b போடணும் இல்லையா. அப்போ 2 sin c cos a minus b plus cos 180 minus a plus b. Okay, cos 180 minus theta. What is a cos 180 minus theta? Minus cos theta. அப்போ minus cos a plus b. Okay, அப்போ 2 sin c cos a minus b minus cos a plus b. Okay, அப்போ 2 sin c cos a minus b minus cos a plus b equal to minus one formula 2 sin a sin b. Okay, 2 into 2 4 sin a sin b sin c. Okay, get a answer.
ஓகே. ஸோ ஃபார்முலாஸை தரோவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுங்க. சம்மு மெத்தடை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, 5 ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு ப்ளஸ் டேர்முக்கு, ஓகே, இந்த 2 ப்ளஸ் டேர்முக்கும் மல்டிப்ளிகேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னது, இந்த டேர்மில் a + bக்கு பதிலாக 180 மைனஸ் இல்லை 90 மைனஸ் இந்த மாதிரி அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். 180 மைனஸ் போடுறோம் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், கண்டுபிடிச்சதில் காமன் எடுப்போம். தேர்ட் ஸ்டெப். ஓகே, காமன் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம், இந்த டேர்முக்கு பதிலாக 180 மைனஸ் அகெயின். ஓகே, திரும்ப இந்த டேர்முக்கு பதிலாக ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். 5 ஸ்டெப்பு தான், ஞாபகத்தில் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக சம்ம போட்டு முடிச்சிடலாம். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் மெத்தட். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.